மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வரலாறு பாகம் 4. மதுரை நகரில் அமைந்திருந்த திருமண மேடைக்கு இறைவன் சொக்கநாதராக எழுந்தருளினார். தடாதகையை பெண்கள் அலங்காரம் செய்து மணமேடைக்கு அழைத்து வந்து மணமகனான சுந்தரேஸ்வரரின் அருகில் அமர்த்தினர். தடாதகை உலக அன்னையாக மீனாட்சியாக காட்சி கொடுத்தார். திருமால் மீனாட்சியை தாரை வார்த்து சொக்கநாதர் கொடுக்க மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் இனிது நிறைவேறியது. பின்னர் இறைவன் காஞ்சனமாலைக்கு கொடுத்த வாக்கின்படி மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். சொக்கநாதர் நடுவூர் என்னும் ஊரினை உருவாக்கினார். அதில் இம்மையிலும் நன்மை தருவார் என்னும் சிவ ஆலயத்தை ஏற்படுத்தினார். பின் இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபாடு நடத்தினர். இம்மையிலும் நன்மை தரும் இறைவனான சிவபெருமான் வழிபட்ட இடம் என்ற பெருமையை இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலை சாரும். பின் சொக்கநாதர் பாண்டிய நாட்டின் அரசனாக நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்தார். மதுரையை ஆண்ட சொக்கநாதர் தமிழுக்கு முதல் சங்கத்தை ஏற்படுத்தி தானே அதற்கு தலைவராகவும் இருந்து தமிழின் பெருமையை அனைவருக்கும் அறிய செய்தார். உலக மக்கள் இந்த பிறவியிலேயே நன்மை பெற வேண்டும் என்று இம்மையில் நன்மை தருவார் ஆலயத்தை ஏற்படுத்தி அருளியிருக்கிறார். உலகத்தின் இறைவனான சுந்தரேஸ்வரருக்கும் உமையம்மை ஆகிய தடாதகைக்கும் மதுரையில் திருமணம் இனிது நிறைவேறியது. திருமணம் முடிந்தவுடன் திருமணத்திற்கு வந்திருந்த மன்னர்கள், தேவர்கள், முனிவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விருந்துக்கு மதுரையின் அரசரான சுந்தரேஸ்வரர் அழைப்பு விடுத்தார். அவரின் அழைப்பினை ஏற்று அனைவரும் பொற்றாமரை குளத்தில் நீராடி விருந்து சாப்பிட வந்தார்கள். திருமண விருந்தில் பங்கேற்க வந்தவர்களுள் பதஞ்சலியும் வியாக்கிரதபாதரும் அடங்குவர். இவ்விருவரும் தில்லை பொன்னம்பலத்தில் உள்ள தில்லை அம்பலவாணரின் திருநடனத்தினை வழிபட்ட பின்புதான் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டவர்கள். இப்போது திருமணத்திற்காக மதுரை வந்திருந்தவர்கள் இறைவனான சுந்தரேஸ்வரரிடம், எங்களின் தந்தையே, நாங்கள் பொன்னம்பலத்தில் தாங்கள் ஆடியருளும் திருநடனத்தை தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். தற்போது திருநடனத்தை காணாமல் எப்படி உணவு அருந்துவது? இயலாது என்றார்கள். முனிவர்கள் கூறியதை கேட்ட சுந்தரேஸ்வரர், உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம் என்றால் மதுரை துவாதசாந்த தானம் ஆகும். ஆதலால் தில்லை பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திருநடனத்தை இம்மதுரையில் யாம் செய்து காட்டுவோம் என்று கூறினார். அதனை கேட்ட முனிவர்கள் இருவரும், கருணை கடலே, உலகம் என்ற மனிதனுக்கான ஏனைய உறுப்புகள் யாவை என்று வினாவினர். அதற்கு சுந்தரேஸ்வரர், மூலாதாரம் கமலாயம் எனப்படும் திருவாரூர், அங்கே நான் தியாகராஜ மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன். சுவாதிஷ்டானம் திருவானைக்காவல், அங்கே ஜம்புகேஸ்வர மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன். மணிப்பூரகம் திருவண்ணாமலை, அங்கே அருணாச்சல மூர்த்தியாய் அருள் புரிகின்றேன். அநாகத சக்கரம் சிதம்பரம், அங்கு நான் சபாபதியாக அருள் புரிகின்றேன். விசுக்தி ஸ்தானம் தட்சிண கைலாசம் எனப்படும் திருகாலஹஸ்தி, அங்கே நான் காலத்திநாதனாக அருள் புரிகின்றேன். ஆக்ஞாஸ்தானம் புருவ மத்திமம் காசி, அங்கே நான் விஸ்வநாத மூர்த்தியாக அருள் புரிகின்றேன். திருக்கைலாயம் பிரம்மரத்திரம் சுழிமுனையின் உச்சியாகிய இடம், அங்கே நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனாக அருள் புரிகின்றேன். மதுரை துவாதசாந்தம் உச்சிக்கு மேல் 12 அங்குல அளவில் உள்ள பாகம் ஆகும். இங்கு சுந்தரேஸ்வரனாக அருள் புரிகின்றேன் என்று கூறினார்.